வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online இதில் நீங்கள் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா. வெற்றிக்கு நீங்க கொடுக்கிற எஃபோர்ட்ல ஒரு மிக குறைந்த பங்கு தான் உண்மையிலேயே உங்களை வெற்றியாளனாக்குது. அது போக இருக்கிற மீதமெல்லாம் கிட்டத்தட்ட வீணாத்தான் போகுது. வாழ்க்கையில ஒருவன் ஈஸியா ஜெயிக்கணும்னா எந்த வேலை அவனுக்கு வெற்றியை தருது, எது அவனோட நேரத்தை வீணாக்குதுங்கிற அவன் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்படி தன்னோட வெற்றிக்கு உண்மையிலேயே எது உதவி பண்ணுதுங்கிறத ஒருவன் அடையாளம் காணும் போதுதான் அவனோட உண்மையான வெற்றியே ஆரம்பமாகுது. இருந்தாலும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, ஒரு வேலையை எப்படி செஞ்சா நான் ஈஸியா ஜெயிக்கலாங்கிறத ஒருவன் அடையாளம் காணவே பல வருஷம் எடுக்கும். அதுக்குள்ள அவனோட பணமும் நேரமும் வீணா போய் அவன் தோத்து போயிடுவான். சரி, அப்படி வருஷ கணக்குல செலவு பண்ணாம அதை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயம் முடியும். அதுக்கான ஒரே தீர்வு லீன் ஸ்டார்ட் அப். இந்த கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள். உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பத்தியோ இல்லனா வேறு ஏதாவது வேலை பற்றியோ ஒரு ஐடியா இருந்தா எடுத்த எடுப்பிலேயே அந்த ஐடியாவை அமுலாக்க கூடாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்ங்கறத ஒரு உதாரணம் மூலமாவே பார்த்துடலாம். நீங்க ஆன்லைன்ல டி-ஷர்ட் பிரிண்ட் பண்ணி விக்கிற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க விரும்புறீங்கன்னு எடுத்துக்கலாம். அதுக்காக உங்ககிட்ட கொஞ்சம் பணமும் இருக்கு. இப்போ பிரிண்டட் டி-ஷர்ட் எல்லாருக்கும் பிடிக்கும், அதை நான் விலை கம்மியா கொடுத்தா எல்லாரும் வாங்குவாங்கன்னு நீங்களே ஒரு முடிவை எடுத்து தடாலடியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது. மாறாக முதல்ல உங்க பிசினஸோட மொத்த ஐடியாவையும் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதணும். உங்க டார்கெட் கஸ்டமர் யாரு, அவங்க எங்க இருப்பாங்க, எத்தனை வயசுக்குள்ள இருப்பாங்க, ஒரு டி-ஷர்ட் பிரிண்டிங்குக்கு எவ்வளவு பணம் செலவாகும், மார்க்கெட்டிங்குக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், எந்த மீடியம்ல நீங்க மார்க்கெட்டிங் செய்ய போறீங்க, இது எல்லாம் தவிர்த்த லாபம் எவ்வளவு வரும், உங்க பிசினஸுக்கு போட்டியாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்க பிசினஸ் பத்தி A to Z எல்லா தகவல்களையும் முதல்ல சேகரிக்கணும். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ண பின்னாடி அந்த பிசினஸ்ல லாபம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சா இரண்டாவது கட்டத்துக்கு நகரணும். அதுதான் MVP. MVPனா உங்க பிசினஸோட ஒரு வொர்க்கிங் சாம்பிளை நீங்க வேகமா ரெடி பண்ணணும். அதாவது எடுத்த எடுப்பிலேயே உங்க பணத்தை போட்டு மெட்டீரியல் வாங்கி, பிரிண்டிங் மெஷின் வாங்கி, இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்னு உருவாக்கி, உங்க கையில இருக்கிற பணம் எல்லாம் காலியான பின்னாடி இந்த பிசினஸ் ஐடியா சரி வருமா இல்லையாங்கிறத பாக்குறத விட ரொம்ப குறைஞ்ச பணத்தையும் நேரத்தையும் கொடுத்து வேகமா உங்க ஐடியாவை டெஸ்ட் பண்ணணும். இந்த டி-ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரியான டி-ஷர்ட்களை பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டி-ஷர்ட்களோட டிசைன்களை மட்டுமே உருவாக்கி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டோ இல்லனா Facebook பேஜோ ஆரம்பிச்சு அந்த டிசைன்களை போட்டு அதை ப்ரோமோட் பண்ணி உண்மையிலேயே நீங்க நினைச்ச மாதிரி தான் அந்த பிசினஸ் நகருதா, கஸ்டமர்ஸுக்கு உங்க டிசைன் பிடிச்சிருக்கா, மார்க்கெட்டிங் செலவு நீங்க நினைச்ச மாதிரி தான் போகுதா இல்லனா அதை விட அதிகமாகுதாங்கிறது மாதிரியான எல்லா டேட்டாக்களையும் கலெக்ட் பண்ணி எடுக்கணும். சரி, இப்படி பண்ணும்போது எனக்கு ஆர்டர்ஸ் வந்தா என்ன பண்றது, என்கிட்ட தான் டி-ஷர்ட்டே இல்லையேன்னு நீங்க கேட்கலாம். அது சிம்பிள். உங்க ஏரியாவிலேயே இப்படி டி-ஷர்ட் பிரிண்ட் பண்ணி தர்ற நிறைய கடைகள் இருக்கும். அப்படி இல்லன்னா ஆன்லைன்ல நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட பேசி அதுல ஒரு குவாலிட்டியான செல்லரை செலக்ட் பண்ணி அவரை முதல்லயே பிக்ஸ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது அதை அவர் மூலமா பிரிண்ட் பண்ணி அனுப்பலாம். நிச்சயமா இதுல உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது, சில நேரம் நஷ்டம் கூட வரும். ஆனா இந்த இடத்துல உங்க ஐடியா எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும், எந்த அளவுக்கு லாபம் தரும் என்கிறத பாக்குறது தான் முக்கியம். அது அப்படி சக்சஸ் ஆகி 5 இல்லனா 10 ஆர்டர்ஸ் உங்க கிட்ட வரும்போது நீங்க மெட்டீரியல் வாங்கி பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த லீன் ஸ்டார்ட் அப் பத்தி நீங்க இன்னும் விவரமா தெரிஞ்சிக்க பல புத்தகங்கள் இருக்கு. முக்கியமா தி லீன் ஸ்டார்ட் அப். இது கேட்கிறதுக்கு தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருந்தாலும் பிராக்டிகலா பார்க்கும்போது இதுதான் ரொம்பவே வேகமான சேஃபான ஒரே வழி. இந்த வழியில ஒரு பிசினஸ் பில்ட் பண்றதுல நீங்க தேவையில்லாம செலவு பண்ற பணமும் நேரமும் அதிகமா சேமிக்கப்படும். If you found this video insightful, don't forget to hit the like button, share your thoughts in the comments and subscribe for more inspiring content. Thank you for watching.